நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஆல்ரெடி 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவங்களுடைய மனைவி வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பொது வெளிச்சத்தில் வந்த பின்னாடி தான் தெரியுது விழாவில் அப்படின்னு நாமளே சொன்னோம். இப்போ வந்து அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்குதுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய 2 குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த 3வது குழந்தைக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹரித்வாரில் பாபா கோயிலில் போயிட்டு இப்போது தியானம் செய்கிறார். இப்போது அவர் வந்து திரும்பி வந்ததும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு வந்து ஜூன் 10ஆம் தேதி வந்து துவங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நடிகை ரோஜா ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் வந்து ஆந்திராவில் இருக்காங்க. இந்த கட்சி வந்து ஜெகன்மோகன் ஆட்சி வந்து அங்கே அமையணும், அதில் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறார். கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடும் பாஜகவும் சேர்ந்து தான் அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. ரோஜாவனுடைய பிரார்த்தனை பலிக்குமா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். இளையராஜாவினுடைய 81வது பிறந்தநாள் வந்து நேற்று கொண்டாடினாங்க. அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய மகள் வந்து இறந்துருக்காங்க, 1 வருஷம் கூட ஆகலை, அதனால் வந்து நான் கொண்டாடுறதில்ல, நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இளையராஜா வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கிறாங்க, தனுஷ் நடிக்கிறாரு. ஹார்மோனி வச்சுட்டு பொதுவெளியில் நிகழ்ச்சி பண்ணுற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வெளியாகிருக்கு. இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாகவும் கசப்பாகவும் வந்து கலந்து இருக்குது எல்லாரும் வாழ்க்கையில். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் வந்து நிறையா இருக்குது. அவர் எப்படி நடந்துக்கினாரு, பல படங்களுக்கு வந்து அவர் வந்து காசே வாங்கிக்காமல் கூட மியூசிக் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து பிடிக்கலைன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டார். பல பேர்கிட்ட அவருக்கு வந்து கருத்து வேறுபாடு, முரண்பாடு, தம்பியே வந்து ஒதுக்கி வச்சார் இளையராஜா அவர்கள். இப்போ தான் வந்து கங்கை அமரன் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த வாழ்க்கை வரலாறு படத்தில் வருமா அப்படின்றது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.